சான்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏன்னா நிறைய டிசாஸ்டர்ஸ் நடக்குது. இதனால் வந்து நம்ம மட்டும் பாதிக்கலை, நம்ம நம்பி இருக்க வாய்ஸ்லெஸ்ஸும் பாதிக்குது. அவங்களும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்டெல்லாம் அழிச்சிட்டு வரோம். அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் வெளியில் வந்து சாப்பாட்டுக்கே இப்போது பிச்சை எடுக்கிற நிலமையில இருக்குது. தண்ணி இல்லை. ஸோ அதை டிசைட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணேன்னா 1 crore ட்ரீ சேலஞ்ச் எடுத்தேன். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது வரைக்குமே 2 lakhs பிளான்டிங் பண்ணியிருக்கோம். சான்ஸும் அவேர்னஸ் இந்தியா மூமெண்ட் அப்புறம் கிரேட்டர் சென்னையோடு சேர்ந்து நிறைய கவர்மெண்ட் பார்க்கில் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜஸில் பண்ணுறோம். அவேர்னஸும் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். அதாவது ஒரு ஹியூமனுக்கு வந்து 26 மரம் தேவை இருக்குது ப்ரீதிங்க்கு. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு மரத்தில் 4 பேர் ப்ரீத் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கே வந்து இது அழிவு தான். அதனால தான் என்ன பண்ணதுன்னா இந்த மாதிரி ட்ரீ வந்து எல்லா இடத்துலையும் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் வீக்லி ஒன்ஸ் போய் பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த குருவி வந்து கூண்டு கட்டுறது கூட எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் அந்த மாதிரிலாம் கட்டிகிட்ருக்கு. எங்கேயும் இடம் இல்லை, அதுங்களுக்கு வாழ்கிறதுக்கு இடம் இல்லை. என்விரான்மெண்ட்டுக்கு பேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். அவங்களும் இருந்தால் தான் நம்மளும் வாழ முடியுன்றதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ சேவ் தி அனிமல்ஸ், சேவ் தி எர்த்.